என் அன்பு குழந்தையே, மிகப்பெரிய அளவிலான மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நடந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ கண்குளிர பார்க்கப் போகின்றாய். ஒரு நல்ல செய்தியும் விரைவில் உன்னை வந்து சேரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடைந்து உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்லமே. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? எதற்காக இந்த சோதனை என்று கலங்காதே. ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கின்றேன். உன்னுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகின்றேன் என் செல்லமே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிய இந்த நாள் முதலே உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கப் போகின்றது. உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் என்னிடம் வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். நீ சிந்திய கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகின்றது. உன்னோடு நான் இருக்கும் போது உன்னுடைய எதிர்காலமே இனி மிகச் சிறப்பாக இருக்கப் போகின்றது. நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது என் செல்லமே. உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து கலங்காதே. உன்னை தூக்கிவிட உன்னுடைய பெருமாளே நானே உன் வீட்டிற்கு வந்து விட்டேன். இனி என்னுடைய வரவால் அனைத்தும் மாறப்போகின்றது. அஷ்ட ஐஸ்வர்யங்களோடும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லதை நினைத்து சந்தோஷப்படு. உன்னுடைய கண் இமையை நீ மூடி திறக்கும் நேரத்திற்குள்ளேயே நீ கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாய் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. என் பார்வையில் இருக்கும் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், இப்பொழுது எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அனைத்தையும் சட்டென்று உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன். கடைசி நொடியில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகின்றது என்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகின்றாய். உன்னை விழ வைக்க வேண்டும் என நினைத்தவர்கள் முன்பாகவே உன்னை எழுந்து நிற்க வைப்பேன். உன்னை அழவைத்து வேடிக்கை பார்த்து ரசிக்க வேண்டும் என நினைத்தவர்கள் முன்பாகவே உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். உன்னோடு பேசி உனக்கு உதவி உன்னுடைய சுமைகளை அனைத்தையும் நான் சுமந்து கொண்டு உனக்கு இன்பம் அளிக்கத்தானே உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு உண்டு என் தங்கமே. உன்னை சோதிக்கும் நான் இனி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எல்லா கவலைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாகவும் தூக்கி நிறுத்தும் தந்தையாகவும் கூட உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் என் செல்லமே. உன்னை ஏமாற்றியவர்களிடமும் உனக்கு துரோகம் செய்தவர்களிடமும் உனக்கு வஞ்சகம் நினைப்பவர்களிடமும் போய் நீ தைரியமாக சொல்லிவிட்டு வா. என்னுடைய கடைசி ஏமாற்றமும் துரோகமும் நான் அடைந்த வலியும் வேதனையும் இன்றோடு முடிந்து போகும். இனி எல்லா நேரமும் என்னுடைய பெருமாள் எனக்கு துணையாக இருக்கப் போகின்றார் என்று சந்தோஷமாக சொல். எத்தனை இடர் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எத்தனை கால தாமதமே ஆனாலுமே கூட நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ நம்பிய மனிதர்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன்னுடைய பெருமாள் வெறுமையான வாழ்க்கை சூழ்நிலையை வசந்த காலமாக மாற்றத்தான் போகின்றேன். உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் அப்படியே கனவுகளாக இருந்து விடாது என் செல்லமே. அதை நனவாகவும் நிஜமாகவும் நான் மாற்றி காட்டப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தியே தீருவேன். நீ நேசித்த உறவு வேண்டுமானால் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை அலட்சியம் செய்து கொண்டும் உன்னை மதிக்காமல் இருந்து கொண்டும் இருக்கலாம். அவர்களுக்கு உன்னுடைய உண்மையான அன்பையும் அக்கறையையும் புரிதலையும் உண்டாக்கி உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கின்றேன். வாடி இருக்கும் உன்னுடைய முகத்தை பார்த்ததால் தான் அவசரமாக ஆறுதல் கூற வந்தேன். என் குழந்தையே, நீ குறை ஏதும் செய்யவில்லை, தவறு ஏதும் செய்யவில்லை. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எல்லா துயரங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை முழுமையாக காப்பாற்றுவேன். இது என் குழந்தையான உனக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. கஷ்டங்களிலேயே மூழ்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை பாதையில் இன்று முதல் கஷ்டங்கள் விலகி நல்ல
நல்ல பாதையாக மாறிவிட்டது. இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான். உன்னை தொடர்ந்து கொண்டிருந்த துயரங்கள் எல்லாமே இன்றோடு உன்னை விட்டு விலகி போகும். உன்னுடைய ஜாதகமும் விதியும் நாளும் கோளும் எதுவுமே உனக்கு நன்மை தர மறுத்தாலும் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கான நல்லதை செய்து கொடுப்பேன். யார் கைவிட்டாலும் என்னுடைய கரங்கள் உன்னை கைவிடாமல் இரும்பு கரம் கொண்டு பாதுகாக்கும். என் தங்கமே, நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாக நடத்தி கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, சில காலமாக நன்றாகத்தானே இருந்தாய், நம்பிக்கையோடு தானே இருந்தாய். எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லிக் கொண்டுதானே இருந்தாய். என்னவாயிற்று செல்லமே? ஏன் இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு நீ மனம் நொந்து பாதிப்படைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மன வேதனைகளும் மனக்குழப்பங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும், செய்து கொடுங்கள் அப்பா என்று கேட்பாய். பின்பு ஒரு கட்டத்தில் என்னுடைய அப்பா செய்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் இருந்தாய். ஆனால் இப்போதோ காலங்கள் செல்ல செல்ல மனம் தளர்ந்து நம்பிக்கை இழந்து இருக்கின்றாய். நம்பிக்கை வீணாகாது அல்லவா, நடந்து விடும் அல்லவா என்று சந்தேகத்துடன் கேட்கின்றாய். காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டு வருகின்றதே, ஏதாவது தவறாக நடந்து விடுமா? இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன், ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்றே தெரியவில்லையே. மனமாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றதா, இல்லை அப்படியே காலங்கள் நகர்கின்றதா? அப்படியும் இல்லையென்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னுடைய மனதில் தொற்றிக் கொண்டது. உங்களை நான் முழுமையாக நம்புகின்றேன் அப்பா, ஆனால் ஏதேனும் ஒரு சிறு அறிகுறியாவது அல்லது ஏதேனும் நல்ல நிகழ்வுகளையாவது சிறிதான நிகழ்வுகளையாவது கண்களில் காட்டிவிடுங்கள் அப்பா. ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட்டாலும் உறுதியாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கையில் குறையில்லை என் கண்மணி. உன்னுடைய மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன்னுடைய மனம் என்ன என்பதை உன்னுடைய அப்பா நான் அறிவேன். என் மீது நீ சந்தேகப்படவில்லை. உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எவ்விதமான குறைகளும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ சற்று பயப்படுகின்றாய். அது தவறில்லை என் குழந்தையே. இந்த சூழ்நிலையிலும் இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு தைரியமாக நீ இருப்பதே பெரிய விஷயம். இத்தனை காலமாக நீ என்னை நம்பி காத்துக் கொண்டிருந்தாயே, அதனை நினைத்து நான் பெருமை கொள்கின்றேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்?